கொடுத்து கொடுத்து உண்கிறான் இல்லையோ, நமக்கும் நம் வாழ்க்கைக்கு தேவையான உணவையும் அவ்வுலகத்து இன்பத்தையும் இவ்வுலகத்து இன்பத்தையும் பகிர்ந்து கொடுப்பான்கிறதுக்கு அதுவே சாட்சி. அடுத்தது 22வது சேவை. 7 நாட்கள் இந்திரன் கோபத்தாலே மழையாக பொழிந்தான். அப்போது கல்லெடுத்து கண்மாரி காத்தாயின் ஆழ்வார் சொன்னா போலே கோவர்தனம்ங்கிற சிறு மலையை தன்னுடைய கைகளாலே எடுத்து பிடித்தான். அயம் சப்தஹாயனோ பாலகா என்ன சொல்லுவார்கள். இதை கண்டாலே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, எவ்வாபத்திலிருந்தும் வாசுதேவன் காக்கும் போது நான் ஏன் மற்றவத்துக்கு செல்ல வேணும் என்று. அடுத்தது கண்ணன் தன்னேராயிரம் பிள்ளைகளோடும் மாடுகளோடும் இருக்கும் போது பெருமான் அபச்சாரப்பட்டு விட்டார். இந்த கண்ணுக்குட்டிகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு போனார். இந்த கதையை தேரெழுந்தூரிலேயே உங்களிடத்துல சொல்லியிருக்கேன். கடைசியில பிரம்மா தான் பட்ட தவறை தெரிந்து கொண்டு கண்ணனிடத்திலே வந்து வேண்டி எல்லா மாடுகன்றையும் திரும்ப கொடுத்து போனார். அது 23. அடுத்த சேவை 24வது சேவை. கண்ணன் பூங்காவனத்திலே சாயங்கால வேளைகளிலே கோபிமார்களோடே நாட்டியம் ஆடுகிறான். அவனுக்கு மனம் பிடிக்கும், மான் பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்கும். சமூகம் சர்வபூதேஷுன்னு கண்ணனே சொல்லுகிறார். எல்லாருக்கும் சமம். செடி கொடிக்கும் அதுதான், மானுக்கு அதுதான், பெண்களுக்கு அதுதான், ஆண்களுக்கு அதுதான் என்று காட்டினான். அடுத்து 25வது சேவை. பாமா ருக்மணியோடே இருக்கிறான். இத்திருத்தலத்திலே சத்யபாமா ருக்மணி பிராட்டியோட காட்சி கொடுக்கிறா போலே அன்றும் கண்ணன் காட்சி கொடுக்க 2 மகர்ஷிகளும் கண்டார்கள். அடுத்து 26வது சேவை. கண்ணனுடைய பத்னிகளான மனைவிகளான பாமா ருக்மணிக்குள்ளேயே வேறுபாடு ஏற்பட்டது. அதுல பாமா கொஞ்சம் அகங்காரப்பட்டாள், கர்வப்பட்டாள். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். துலாபாரத்துல கண்ணனை உட்காத்தி வச்சு தங்கிட்ட இருக்கிற மொத்த ஆபரணத்தையும் பாமா கழட்டி வைத்தா. அதெல்லாம் ஒன்றும் நிரம்புறதா தெரியல. கடைசியில கண்ணனை நினைத்து கொண்டு அவன் திருவடி மலரான துளசியை மற்றொரு பக்கத்திலே வைக்க அப்பதான் பாரம் சரியா போய் நாரதர் கண்ணனை திருப்பி கொடுத்தார்னு சரித்திரம். அது இங்கு காண்கிறோம். இதிலிருந்து கண்ணனுக்கு சமம் அவனுக்கு தொண்டு புரிய காத்திருப்பவர்களும் அக்கருவிகளையுமேனு தெரிந்து கொள்ளுகிறோம். 27வது சேவை ரொம்ப ஆச்சரியமா காட்டுகிறான் எம்பெருமான். மக்களுக்கெல்லாம் அரசனை போலே அமர்ந்து காட்சி கொடுக்கிறான். மன்னர்களை எல்லாம் தான் சேவிக்க வைக்கிறான். குவலையா பீடம்ங்கிற பெரிய யானையை முடித்தான். யானையை முடிக்கிறத பார்க்கிறோம். இந்த யானையை வச்சு கண்ணனை ஒழிச்சுடணும்னு கம்சன் திட்டமிட்டிருந்தான். தவிடுபொடியாயித்து. அடுத்தது 28வது சேவை. ராஜ தர்பார போன்ற நவரத்தன மண்டபத்திலே கண்ணன் தன் அடியார்கள் கோபிமார்களோட வீற்றிருந்து வாத்திய கச்சேரி, வீணை கச்சேரி, நாட்டிய கச்சேரி, புல்லாங்குழல் கச்சேரி என்று எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். அடுத்து 29வது சேவை. பாண்டவர்களுக்காக கண்ணன் பெருமான் தூது நடந்தது. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி நடந்துன்னு திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். பாண்டவ தூதனாக கௌரவர்களுடைய அரண்மனைக்கு போய் பேசி பார்த்து, ஆனால் கடைசியில் அது நடக்காமல் போகவேதான் யுத்தமே மூண்டது. இப்போது 30வது சேவையிலே யுத்தத்தின் தொடக்கத்தில் மாயப்போர் தேர்ப்பாகு செய்த எம்பெருமான் பார்த்த சாரதியாய் கீதாச்சாரியனாய் அந்த கீதை அர்ஜுனனுக்காக உபதேசிக்கிறான். கலங்கி அர்ஜுனன், கண்ணனே எனக்கு நல்லதை சொல்னு கேட்க தனக்கு தெரிந்த நல்லதத்தனையும் கண்ணன் சொன்னது 30வது சேவையிலே கண்டோம். 31வது சேவை. சம்பகாரண்ய கஷேத்திரத்திலே தட்சிண துவாரகையிலே ஹாரித்ரா நதி. அந்த நதியிலே கண்ணனும் கோபிகளும் இறங்கி நீராடி அவரவர்களுடைய நகைகளை எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும்ங்கிற போட்டி கீழே சொன்னேன். அந்த போட்டியில கண்ணன் ஜெயிச்சுடணுங்கிறதுக்காக இதோ ஒரு காதிலே தோடு அணிந்து கொண்டிருக்கிறார், ஒரு காதில் குண்டலம், மற்றொரு காய் கையிலே இன்னொருத்தினுடைய தோட்டை எடுத்துக்கொண்டு திருட்டுத்தனமாக அதை அணிந்து தான் ஜெயித்து விட வேண்டும். கடைசியில் அவர் ஜெயிக்கல, யாரையும் ஜெயிக்க விடலை. அந்த 31வது காட்சி இங்கே. அடுத்தது 32வது கடைசியாய் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாய் ஒரு கையை மடித்து சத்யபாமையினுடைய தோளிலேயும் வலது கையிலே சாட்டையை பற்றி அதற்கருகிலே ருக்மணி பிராட்டியோடையும் கண்ணனே எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மாடு கன்றோடையும் ஒரு திருவடியை முன்னே வைத்து மடித்து கொண்டு மற்றொரு திருவடியை திண்ணமாக பிடித்து புன்சிரிப்பு தவழ்ந்த முகத்தோடே கருணை புரியக்கூடிய கண்களோடே நீண்ட அழகான நெற்றி திலக்கத்தோடே திருமார்பிலே சாட்சி இருக்கிற ஆபரணங்களோடே அற்புத திருக்கோலமாய் ஒரே ஒரு வஸ்திரத்தை இடுப்பிலேயும் தலையிலேயும் முண்டாசி கட்டினா போலே கட்டிக்கொண்டு வித்யா ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறார். இந்த 32 சேவைகளையும் ரிஷிகள் கண்டார்கள். அவ கண்டு புரிந்து கொண்ட ஒரே அர்த்தம் வாசுதேவ சர்வம், எல்லாம் வாசுதேவனேங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லா திருக்கோலத்தையும் எல்லா சேவைகளையும் பெருமான் சாதித்தான்.
இப்ப இந்த சேவையை சேவிச்சாத்தான் வாசுதேவ சர்வம் தெரிய போறதே தவிர எத்தனை நேரம் அதனுடைய பொருளை விளக்கி கொண்டிருந்தாலும் அது அடியனுக்கும் புரிய போறது இல்லை, அது உங்களுக்கும் தெரிய போறது இல்லை. அதனால நல்ல வேளையாக ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் நமக்கு இந்த பேச்சினை நல்கினார். அவருக்கு பல்லாண்டு பாடுவோம். இவ்வளவு நேரம் கண்ணனை பத்தி நிறைய சரித்திரங்கள் பார்த்தோம். ஆனா அவனுடைய பெருமகளுக்கெல்லாம் காரணமாய், அவனுடைய குணங்களை தூண்டி விடுபவளாய், கருத்த மேகத்தை போன்றிருக்கும் கண்ணனுக்கு மின்னலப் போலே அழகு சேர்ப்பவளாய் தாயார் சேவை சாதிக்கிறாள். நாம் இப்போது செங்கமலத் தாயார், ஹேமாப்ஜ நாயகி, ரக்தாப்ஜ நாயகி தாயாருடைய சன்னிதானத்தின் வாயிலில் இருக்கிறோம். இந்த தாயார் இங்கே உருவானதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை. பிருகு மகரிஷி ஒரு சாபத்துக்கு, ஒரு தோஷத்துக்கு வசப்பட்டு போனார். அது தீர வேண்டுமென்னால் சம்பகாரண்யத்தே இத்திருத்தலத்துக்கு வந்து நீராடி பகவானை குறித்து தவம் இருக்க வேண்டும் என்று அறிந்தார். அதற்காக இவ்வூருக்கு வந்தார். இந்த ஊரிலே பல நீர்நிலைகளுக்கு நடுவில் திருப்பார்க்கடல் அப்படிங்கிற குளம் காட்சி அளிக்கிறது. நாம ஏற்கனவே ஹாரித்ரா நதியை பார்த்துட்டோம், கோப்பிரளய புஷ்கரணியும் பார்த்துட்டோம். அடுத்தது திருப்பார்க்கடல்ங்கிற ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி. இதன் கரையிலே இருந்து கொண்டுதான் ரிஷி பிருகுமுனிவர் தவம் இருந்தார். அப்போது அவர் பகவானிடத்தில் பிரார்த்தித்தார், எம்பெருமானுடைய பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி எனக்கு பெண்ணாக பிறந்து அவளை நீயே வந்து கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்தார். அதனால மகாலட்சுமி தாயாரே இந்த குளமாகிற திருப்பார்க்கடலில் இருந்துதான் உருவானாள். அவள் முதல் முன்னமே பார்க்கடலிலே தோன்றினவள், சிந்து கன்யான்னு பெயர் பெற்றவள். அதே போல இப்போதும் இந்த திருத்தலத்தே திருப்பார்க்கடலிலிருந்து தோன்றி பிருகுமுனிவராலே வளர்க்கப்பட்டு பெருமானுக்கே பட்ட மகிழ்ச்சியாய், தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாய் சேவை சாதிக்கிறாள். அவள் அப்படி அந்த குளத்திலிருந்து தோன்றி கல்யாணம் பண்ணி கொண்டதற்கு சாட்சியாக லக்ஷ்மி நாராயண பெருமாள் சந்நிதியும் இங்கேயே காட்சி அளிக்கிறது. பார்க்கடலிருந்து புறப்பட்டுத்தானே கண்ணன் மதுரைக்கு வந்தான்னு கொஞ்ச நாளை முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையோ. அதனால இன்னைக்கும் இந்த பார்க்கடல்னு பெயர் பெற்றிருக்கிற குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்திலிருந்து தான் அநேகமா பல வாகனங்களோட கண்ணன் புறப்படுகிறான். இந்த ஊரிலே பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் ரொம்ப முக்கியமான உற்சவம், பிரசித்தி பெற்ற உற்சவம். அந்த உற்சவத்துக்கு ஒரு வாகனத்தோட பெருமாள் புறப்படுறாரோ இல்லையோ, அதெல்லாம் இந்த பார்க்கடலுக்கு பக்கத்திலிருந்து தான் கிளம்பி வருவர்.